மக்களே, இந்த வீடு வந்து இன்னும் திருத்தல. அப்படியே தான் இருக்கு. பார்த்தீங்கன்னா விளங்கும். இந்த தகரமெல்லாம் மாத்துங்கன்னு சொல்லி தான் நம்ம வந்து காசு குடுத்தோனாங்க. ஆனா தகரம் மாத்தல, வீடு கிளீனும் பண்ணல. குடில் வந்து அப்படி இருந்த ஒரு இருவையா தான் இருக்கு. எந்த விதமான மாற்றமும் இல்ல என்ன மச்சான்? ஆ வரக்குள்ளயே பவித்ரன் சொன்னோன், இவங்க ஒண்ணும் செஞ்சிருக்க மாட்டாங்கடான்னு சொல்லி. பாப்போம். இந்த அம்மாட்டயே வந்து கேட்போம். என்ன விளக்கம்? ஏன் நீங்க இப்படி ஒண்ணும் செய்யல? என்ன காரணம்னு சொல்லி அவட்டயே கேட்போம். அவ ஏதாவது சொல்லுவான்னு. அத பாப்போம். உண்மையாவே சரியான கவலையா இருக்குது இத நினைக்கக்குள்ள. நான் சொன்னேன்னா இல்லம்மா, பகுதிக்கு இல்ல. நான் வந்து அங்கங்க கெஞ்சி நான் கஷ்டப்பட்டு வீடியோ போட்டு உங்களுக்கு காசு வேணும்னு சொல்லி எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் இவ்வளவு தூரம் இங்க வரேன். ஐயா பைக்ல இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வெயிலுக்குள்ள கஷ்டப்பட்டு வரேன். உங்களுக்கு இதுல இருக்கேன்னு இருக்கிறீங்க. அப்ப உங்களுக்கு அவசியம் நினைக்கிறேன் தவிர இது பெரிய நாம என்னமா சொல்றேன், உங்களுக்கு உண்மையாவே கஷ்டம் என்ற வேர்ட் வந்து இந்த வாயில இருந்து வரணும். நான் சொன்னாதான் உதவி கிடைக்கும். சரி, அதே மாதிரி என்ன நம்பி அவங்க வந்து இந்த 50,000 காசுன்றது உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டமா உழைக்கிறேன்றது. இப்ப வந்து ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கே ஒரு 60, 65, 62 தான் சேலரி. ஒரு மாச சம்பளம். ஒரு 30 நாளும் வந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா 60,000 சம்பளம் உழைக்கலாம். வெளிநாட்டுல என்னதான் வெளிநாட்டுல இருந்தாலும் அவங்களும் 3 வேலை 4 வேலை செஞ்சு டேக்ஸ் கட்டி கரண்ட் பில் கட்டி வீட்டு வாடகை கட்டி அப்படிதான் அனுப்பணும். சரியா? அப்ப எனக்கு ஒவ்வொரு பேரும் காசு எனக்கு போட்டு சொல்ற கதை இதான். தம்பி உனக்கு நான் காசு போடுறேன்னு சொன்னா நாங்க கோடிச்சுடுறோம் இல்ல, அந்த அம்மா பாவம் அழுத எங்கட ஒரு குடும்பத்தில் ஒரு அம்மா நினைக்கிறோம்னு சொல்லி நினைச்சுதான் காசு போட்டுட்டாங்கன்றாங்க. என்ன ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி நானும் பவித்ரன் வந்து வெளியே நிற்கிறேன். நாங்கள் நிற்கிற இடம் தான் வந்து மட்டக்களப்பில் கிரான்குளம் என்ற ஒரு இடம். இந்த இடத்துலேருந்து நாங்கள் இப்போ எங்கே போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அம்மா ஒரு ஆளுக்கு ஒரு 50,000 காசு வந்து கேட்டிருந்தது. சரியா? அப்போ அவட அந்த குடிலுக்கு தகரம் வந்து வாங்கணுமா, எனக்கு ஒரு 50,000 காசு தாங்க சொல்லி அழுது கேட்க வெளிநாட்டில் இருந்து ஒரு அண்ணா வந்து 60,000 காசு 10,000 காசு எக்ஸ்ட்ரா வந்து தந்துருந்தவர். அப்போ நானும் பவித்ரனும் இப்போ ஒரு கொஞ்சம் நாளைக்கு முதல் அந்த 60,000 காசை கொண்டு கொடுக்க போகிறோம்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு கொண்டு போய் கொடுத்துருந்தாங்க. அப்போ அந்த அம்மா வந்து சரியாக சந்தோஷப்பட்டு இருந்தவ. உங்களுக்கே தெரியும், அவட பேர் வந்து அனலட்சுமியோ இன்னொன்று பேர் அனலட்சுமியா, ரைட், அனலட்சுமி என்று நினைக்கிறேன். சரியான பேர் வந்து அனலட்சுமின்னு நினைக்கிறேன். அந்த அம்மாட்ட தான் இன்றைக்கு நாங்கள் போக போகிறோம். என்ன காரணம்டா, அவட்ட நாங்கள் காசை கொடுத்துட்டு சொன்னாங்க, நாங்கள் ஒரு 4 நாள் 5 நாள் 6 நாள் 7 நாளில் இல்லாட்டி ஒரு கிழமையால் நாங்கள் வருவோம், வந்து உங்களோட வீடை வந்து பார்ப்போம், நீங்கள் வந்து தந்த காசுக்கு வேலை செஞ்சுருக்கிறீங்களா, தகரம் மாற்றிருக்கிறீங்களா, என்ன நடந்திருக்குன்றதை நாங்கள் வந்து பார்ப்போம்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு அந்த வாகர பிரதேசத்தில் நிறைய பேருக்கு உதவி செஞ்ச காரணத்தினால இங்கால பக்கம், அதாவது வாகரன்றது வந்து இங்கால இருக்குது, கிரான்குளம்ன்றது இங்கால இருக்குது, ரைட்டா? அப்போ அதனால எங்களுக்கு வந்து இங்கால பக்கம் வந்து கூட நாங்கள் போயிட்டு, அப்போ இன்றைக்கு தான் நாங்கள் பைக் எடுத்துகிட்டு நாங்கள் இப்போ வெளிக்கிட்டு வந்துருக்கிறோம். போயிட்டு பார்க்க போகிறோம் அம்மா அந்த காசுக்கு என்ன செஞ்சுருக்கிறா, உண்மையான விளக்கம் என்ன, தகரம் மாற்றிருக்காவா இல்லாட்டி அந்த காசுக்கு மாதிரி செஞ்சுட்டான்றதை இந்த வீடியோட சொல்ல போகிறோம். எங்களோட விளக்கம் என்னென்னா, நாங்கள் இப்போ ஒரு ஆளுக்கு உதவி செய்கிறோம்னு வைங்களேன். இப்போ ஒரு ஆளுக்கு கோழி இல்லாட்டி ஒரு ஆடு இல்லாட்டி தகரம் அப்படி வாங்கி கொடுக்குறோன்னு வைங்களேன். வாங்கி கொடுத்த போட்டு நாங்கள் அதோட அப்படியே நாங்கள் விடுறது இல்லை, அது எங்களோட ஸ்டைல் இல்லை. நாங்கள் அதுக்கு பிறகு வந்து இருந்துட்டு ஒருக்கா போய் விசிட் பண்ணி கொண்டே இருப்போம், விசிட் பண்ணி பார்த்து கொண்டே இருப்போம். இவங்க வந்து சரியான முறையில் வந்து இருக்கிறாங்களா, இவங்களோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கா, நாங்கள் செஞ்ச உதவி வந்து உங்களோட வாழ்க்கையை மாற்றிருக்கான்றதை நாங்கள் பார்க்குறது. அந்த வகையில் தான் இப்போ நாங்கள் போய் பார்க்க போகிறோம். என்ன காரணம்னா, இப்போ பார்க்குற வியூவர்ஸ் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், ரைட், ஓகே நாங்கள் வந்து போகிறோம் பார்க்குறோம் பொடி வேலை செய்கிறான்னு சொல்லி யோசிப்பீங்க. எல்லாத்தையும் தாண்டி யாராவது வந்து இந்த வீடியோ வந்து புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னு சொன்னால் கரெக்டாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைப் எங்களுக்கு ஒரு வகையில் ஒரு மோட்டிவேஷனாக இருக்குன்னு சொல்லிக்கொண்டு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நாங்கள் ஃபைனலாக வந்துட்டோம். சரியா? இதாக இருக்குது அவங்களோட ஒழுங்க ஆளுக்கு. நாங்கள் கோல்லாம் பண்ணலை, நான் வைக்கிறேன். என்ன கோல் பண்ண மட்டும் சொன்னால் ஒரு இல்லை நம்மளோட இதுக்கு ஆயத்தமாக இருப்பாங்க. அப்போ விஷயம் தெரியாமல் நாங்கள் வந்து போனால் மட்டும்தான் அவங்க விளக்கத்தை நாங்கள் பார்க்கலாம் என்ன நடந்திருக்கு. இனி நடக்க போகிற விஷயத்தை நீங்களே பாருங்க. ஓ நோ, ஓ நோ, ஓ மக்களே, இந்த வீடு வந்து இன்னும் திருத்தலை, அப்படியே தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா விளங்கும். இந்த தகரமெல்லாம் மாற்றுங்கன்னு சொல்லி தான் நம்ம வந்து காசு கொடுத்தோனாங்க. ஆனால் தகரம் மாற்றலை, வீடு க்ளீனும் பண்ணலை. குடியில் வந்து அப்படி இருந்த ஒரு இருவையாக தான் இருக்குது. எந்த விதமான மாற்றமும் இல்லை என்ன மச்சான்? ஆ
வரக்குள்ளே பவித்ரன் சொன்னவன் இவங்க ஒன்றும் செஞ்சிருக்க மாட்டாங்கடான்னு சொல்லி பாப்போம். அந்த அம்மாட்டையே வந்து கேட்போம் என்ன விளக்கமே நீங்கள் இப்படி ஒன்றும் செய்யலை என்ன காரணம்னு சொல்லி அவட்டையே கேட்போம். அவள் ஏதாவது சொல்லுவான்னு அதை பாப்போம். உண்மையாக சரியான கவலையாக இருக்குது நினைக்கக்குள்ள. இதை ஒரு கடிங்கம்மா. ஐயா கோவிச்சுட்டு இல்லை ஐயா. ஆ சரியான வருத்தமாக ஐயா. நான் என்ன நடந்தது? இந்த அசுமா ஐயா அசுமா இருமல் அதில் எழுந்திக்கல வருத்தமாக தானே. இல்லை இல்லை என்ன இது ஒன்று என்ன செய்யல ஒன்றும் செய்யலையா. நீங்க இன்னும் தென்னிலையானுங்க என்ற பெற்ற போல உள்ள போல நீங்க ஒரு ஆள் சொன்னார் ஐயா கோல் எடுத்து அம்மா நீங்க 2-3 தரம் கோல் எடுத்து கேட்ட நீங்க நாங்க உங்களுக்கு கட்டாயம் 50,000 ரூபாய் காசு உதவி செய்வோம். நான் காசு தர மாட்டேன், கருத்தை வாங்கி தருவேன், கருத்தை வாங்கி தந்து ஓட்டு கருத்தை வாங்கி தந்து ஓட்டு நீங்க கட்டி முடிஞ்சது பிறகு நாங்க வந்து பார்ப்போம். ஒரு அம்மா வருவாவான் போன ஞாயிற்றுக்கிழமை முந்தின ஞாயிற்றுக்கிழமை ஐயா வருவான்னு சொல்லி வெள்ளிக்கிழமை எடுத்தவங்க வெள்ளிக்கிழமை சொன்னாங்க. போன ஞாயிற்றுக்கிழமை வருவாண்டு பிறகு ஞாயிற்றுக்கிழமை சொன்னாங்க அப்படின்டா அவங்களோட அப்பாவுக்கு சீரியஸ் ஆயிருக்கான். பொம்பளையோட அப்பாவுக்கு சீரியஸ் ஆயிருக்கான். என்கிட்ட பெற்ற உள்ளவங்களையும் சொல்லலையா நான் காசு தந்து எடுத்தண்டு நீங்க தான் தண்டு இப்படி ஒன்று வச்சமாயிருக்கீங்க தொட மாட்டாது சாகக்கணும் தான் தொட மாட்டேன் நான் சொன்னாரு. கட்டாயமா நான் உங்களுக்கு உதவி செய்வேன், நான் உங்களுக்கு தரந்தான் வாங்கி தருவேன். நீங்க என்ன அவங்க தான் ஐயா கிட்ட 200 கல் தருவேன், சீமெண்ட் 5 வைக்க தருவேன், தகரம் வாங்கி தருவேன்னு சொல்லி அவங்க வாயால் சொல்லி போட்டு அவங்க நெஞ்சாங்க. பிறகு நம்பர் இருந்த இதில் ஒரு துண்டில் எழுதி இதில் ஃபோனில் அனுப்பட்டாண்டாங்க. அனுப்புனது பிறகு ஒரு 3 நாளைக்கு பிறகு கோல் வந்து நாங்கள் கட்டாயம் ஞாயிற்றுக்கிழமை வருவோம் எல்லாம் இருங்க நீங்கள் ஒரு பத்தியும் போயிட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை போன ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இந்த ஒரு இடத்தையும் போக படுத்து படுக்கையில் இருந்தேனா இப்போ எங்களுக்கு அவதிப்படுத்தப்படுத்தான் எவ்வளோ போய் நான் விடுத்த படுக்கையில் முசுருக்காக. அப்போ நான் என்ன சொன்னேன்னா சரியாண்டு போட்டு மகள்கிட்ட நேற்று சொன்னேன் மனே போன ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சு போட்டு திங்கக்கிழமை கோல் எடுக்க சொன்னேன். இவங்களை ஏசுறாள் அவனு அம்மா இன்னும் கதைச்சாலையும் நான் தாங்க மாட்டேன், உண்மையால நான் நஞ்சு குடிச்சு ஆகுவேன் என்று சொல்லிவிட்டு மகள் சொன்னாவு. நான் சொன்ன மனே அப்படி கதையாத, அவங்க தான் உதவி செய்யறோம்னு சொன்னேன். அவங்களும் சொன்னேன் அவங்களப்பெல்லாம் சொன்னேன் நீங்க தந்தாலும் மையாக்கள் சார்தம் வாங்கி எல்லாத்தையும் கலந்து வேலைங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி தான் அவரும் சொன்னேன் நாங்க செஞ்சாலும் மையாக்கள் செய்யற தந்தாலும் நீங்க வாங்கி உதவி செஞ்சு நல்லா கட்டிடுங்கண்டு. அதே மாதிரி தான் ஏன்னா செய்த அப்ப நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணி மட்டும் தேடி வருவாங்கன்ற அங்கே இருந்தேன் ஐயா. மெயின்ல இதுல ஒழுங்கையில இருந்தேன். சரி இப்ப காய்ச்சிட்டீங்க தானே? ஓமையா நான் தான் இந்த காசு இருக்கு ஐயா அப்படி இருக்கு உதங்க தந்தான் அவங்க செய்வேன் ஐயா செஞ்சு போட்டு அவங்க கட்டாயம் கூட போன் நம்பர் என்ன தெரியுது ஐயா. எவ்வளவு காலம் ஆயிட்டுன்னு சொல்லுங்க யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு கோல் எடுத்தீங்களா எனக்கு சொன்னீங்க உங்க பிரச்சனைய ஒரு கோல் எடுத்தீங்களா? கோல் எடுக்கல ஐயா சரியான வருத்தமாக ஐயா. ஒரு கிழமை ஓடி நானு பாருங்களேன் நான் என்ற பெற்ற மக்கள் அவள்கிட்ட மட்டும் மூத்தவள்கிட்ட மட்டும்தான் சொன்னேன். இல்லம்மா பகுதிக்கு இல்லை நான் வந்து அங்கங்க கஞ்சி நான் கஷ்டப்பட்டு வீடியோ போட்டு உங்களுக்கு காசு வேணும்னு சொல்லி எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் இவ்வளவு தூரம் இங்கே வரேன் பைக்கில் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வெயிலுக்குலாம் கஷ்டப்பட்டு வரேன். உங்களுக்கு இதுல இருக்கேன்னு இருக்கிறீங்க அப்ப உங்களுக்கு அனாவசியம் நினைக்கிறேன் தவிர. இப்ப இதை கலத்துன ஐயா சில நேரம் இந்த இந்த கரண்ட் எல்லாம் போகுது எல்லாத்தையும் கலத்தணும். சரி இப்ப எவ்வளவு காலம்னு சொல்லுங்க. நான் தொடர்ந்து 1 கிலோமீட்டர் தான் ஆண்டிட்டு இப்ப அடுத்த மாசம் மே மாசம் நாங்க வந்தது ஏப்ரல். இப்ப மே தானே இப்ப ஏப்ரல் தானே கொண்டு கொடுத்து நம்ம ஏப்ரல் 1ஆம் கிழமைக்குள்ள வந்து தந்துட்டு போனாங்க. இப்ப எவ்வளவு காலம் யோசிச்சு பாருங்க. நீங்க என்ன கேட்டுனீங்க வீடியோல எங்களுக்கு இருக்கிற கஷ்டம் ஏலா எங்களுக்கு இந்த தகரத்தையா மாத்தி தாமனேன்னு சொல்லி கேட்டுனீங்க. நீங்க கால் பண்ணி தான் வந்தாங்க. நாங்க வீடியோ போட்டு அந்த காசு வந்துச்சு. அப்ப சரி காசு தான் தந்துட்டு போனேன். ஒரு கோலா எடுத்து இந்த சம்பளத்தை நீங்க எனக்கு சொல்லிருக்கணுமா இல்லையா? சொல்லிக்கிறேன் ஐயா நான் செஞ்ச மாதிரி நீங்க நினைச்சிருக்கீங்க நாங்க வர மாட்டோம் பார்க்க மாட்டோம் நான் கட்டினோன்னு உங்களுக்கு கோல எடுப்பேன்னு சொல்லி எனக்கு இதனால தான் எனக்கு மண்டை பத்துறேன். எனக்கு சொன்னா செய்யணும் இல்லையா மகன் செய்யல மகன் இவ்வளவு காலம் போகுது லேட்டான்னு சொல்லிவிட்டு வேலையை பார்க்கணும். நீங்க நான் இப்ப இதை பிரிச்சு போடுவேன் ஐயா பிரிச்ச உடனே முழுசையும் கலத்தணும் ஐயா. மேல் கோப்பிச்சு அவ்வளவு கம்பு இருந்து உங்களுக்கு காசு இருந்ததுதான் இப்ப புழைச்சி போயிட்டு நீங்க இப்ப எனக்கு அவங்க உங்களோட கதை இல்லையே. அவர் சொன்னா உங்களுக்கு போன முறை மரங்களை சொன்னான் தானே எனக்கு அவங்க கூட கதை தேவையில்ல. நான் தந்த காசுக்குரிய வேலையை நீங்க செய்யணும். நீங்களும் ஒரு கதை சொன்னீங்க ஐயா அவங்க உதவி செஞ்சாலும் நான் என்ன சொன்னேன் நான் அந்த வீடியோ நான் காட்டுறேன். நான் சொன்னேன் 4 நாள் 5 நாள் பாருங்க அவங்க தரலன்னு சொன்னா நீங்க நாங்க தந்த காசு செய்யுங்க. 4 நாள் 5 நாளைக்கு அவங்க அந்த காசு தந்தாங்க சேர்த்து செய்யுங்க.
இப்ப எவ்வளவு நாள் ஆயிட்டு யோசிச்சு தொடையும் பாருங்க. இல்லையா வேற 5 ரூபா காசும் வச்சிருக்க மாட்டாங்க ஐயா. நான் அப்படி அந்த தொடையும் இல்ல என் மூத்த மகள்கிட்ட மட்டும் காசு எடுத்து காட்டுங்க, எடுங்க காசு. அப்படி வா செய்ய பவித்ரன் வா. நான் அப்படி செய்ய மாட்டேன் ஐயா. நான் ஐயா நான் உள்ளடங்கி வாமா பாஞ்சால் பா ஒன்றிய பொருங்க பாரு. ஓ பா ஒன்றிய அது பொருங்க பாரு. போமா போய் பாடு பொருங்க வார். அப்படிதான் கொலை பாரு அவரு ஒரு அதிகம் இல்ல. நம்ம தகரத்தை வண்டி கொடுக்குமா? வண்டி கொடுக்குமா? தகரமா கொடுத்து பாருங்க. நான் அதையும் செஞ்சு இந்த புள்ளங்களையும் போமா தொடலையா. நான் எவ்வளவு வருத்தப்பட்டு நான் செய்யலம்மா. 5 ரூபா காசு எடுக்கல. என்ன செய்ய போறீங்க? செய்வேன் ஐயா. நான் எப்படியும் இந்த மேய் கடைசிக்குள்ள செய்வேன் ஐயா. நீங்க நம்புங்க. என்ன மூத்த மலுக்கு தெரியும். நான் இவங்க எல்லாம் கேட்டாங்க இப்படி எல்லாம் நீங்க என்ன விளையாட்டெல்லாம் பழகிருக்கீங்க போல. நான் சொன்னேன் ஓ அது அங்க வந்து பார்த்தாங்க. நீங்க கோவிக்காதங்க ஐயா. நான் இந்த பாருங்க நான் 5 ரூபா காயின் தொடையும் இல்லை தொடையும் மாட்டேன். இந்த குடியில அப்படியே பிரிச்சு போட்ட ஐயா. நான் தகரம் வாங்கி அவங்க ரெண்டைக்கு ஒரு கேள்வி என்னடான ஒரு கேள்வி வைப்பேன். ஆனா அவள்கிட்ட நம்பர் வருது ஐயா. நம்பர் டக்குன்னு அவங்க மாத்துறாங்க. அம்மா இங்க வாங்க, இங்க வாங்க. இதை வச்சுட்டு பாருங்க ஐயா. வச்சுட்டோம். ஓமையா அம்மா இங்க வாங்க. நான் ஒன்று சொல்றேன் கேளுங்க. நீங்க இங்க எடுத்துட்டு வாங்க. சரியா நீங்க வந்தம்மா நாங்க தந்த காசுக்கு நீங்க ஃபர்ஸ்டா கேட்டீங்க தகரம் தான் வாங்கணும்னு சொல்லி. தகரத்துக்குரிய சாமான் எல்லாம் வாங்கி முதல் போடுங்க. ஏன்னா நான் சொல்றது யானே சாமான் தூக்கி போட்டுட்டு இல்லாட்டி அந்த நாங்க தந்த காசுல தகரத்தை வேண்டிட்டு உங்களுக்கு இதுக்குள்ள ஒழுகுதுன்னு சொன்னீங்க தானே, அந்த ஒழுகுறது எல்லாம் மாத்துங்க. இப்ப பாருங்க இந்த 4 கால் 6 கால் இருக்கு. 6 காலையும் மாத்தணும். என்னண்டாம்மா நான் ஒன்று சொல்றேன் கேளுங்க. நீங்க முதல் விஷயம் எனக்கு நீங்க கால் பண்ணி ஒன்னும் சொல்லல. சொல்லலையா என்ன செய்து உங்கள்கிட்ட சொல்லணும். நீங்க ஒன்னும் சொல்லல. இப்ப நீங்க இதை நீங்க சொல்லிருக்கலாம். நீங்க ஒண்ணுமே சொல்லல. என்னடா அனுலட்சுமி அம்மா நம்மள மறந்துட்டாவா என்று சொல்லிதான் யோசிச்சு நான் உங்களை ஒரு உண்மையான என்று சொந்த அம்மா நினைச்சுதான் வந்தேன். அப்ப எனக்கு வந்த உடனே இதை வந்து பார்த்தோன்னே சரி எனக்கு கவலை என்னடான்னு சொல்லி நான் பொய்காரிய காரணம் நான் இல்லாது. நீங்களும் பொய்யான நான் பொய்யல்லையா. இந்த மகள்கிட்ட சொன்னேன் மனு ஒரு நாளைக்கு எத்தனை தரது அம்மா நீ கோல் எடுக்கிற மாதிரி அவங்க என்னத்தையும் காய்ச்சி போட்டு காய்ச்சாங்கட்டா நான் மனம் தாங்க மாட்டாமா. அம்மா நான் சொல்றேன் இப்ப நான் வீடியோ போட்டு நான் உங்களுக்கு காசு தந்தேன். அவங்களோட கதை என்னத்துக்கு உங்களுக்கு என்னத்துக்கு அவங்களோட கதை நான் பாத்தையா அவங்க சொன்ன கதையை எடுத்தா அந்த தகர ஐயோ சரிடாப்பா. நான் அதுக்கு நான் சொல்யூஷன் அன்றைக்கே சொன்னேன் தானே. உதவி செய்யறவன் கூட கதைக்க மாட்டான். வருவான் தருவான் காசு தருவான் வேலையை முடிப்பான் போயிடுவான். இப்ப நாங்க என்ன செஞ்சோம் கூட கழிச்சிட்டு இருந்தேன். உங்களுக்கு கோடுது ஆமா 60,000 காசு நான் கொண்டு வருவேனா நாளைக்கு வருவேனா நாளடிக்கு வருவேனா சொன்னோம்ல. காசு வந்துச்சு நாங்க வீட்டை வந்தோம். காசு 4 பேருக்கு செஞ்சு கொடுத்துக்கிறான். சரி அவர் 4 பேருக்கு 1000 பேருக்கும் செய்யட்டும். முதல்ல வந்து விஷயம் கையில கிடைக்க மட்டும் எதையுமே நம்ப இயலாது. சரியா? மனுஷன் வாழ்க்கையை நிச்சயம் இல்ல. இன்றைக்கு நான் உயிரோடு இருப்பேன் நாளைக்கு உயிரோடு இருக்க மாட்டேன். தெரிந்தானே மனுஷன் வாழ்க்கை. அப்ப நீங்க எப்படி நம்புவீங்க? நாங்க பாருங்க உங்களோட காசு 5 ரூபா காசு நான் தொடரல. எவ்வளவு கஷ்டம்ட்டாலும் ஐயா நம்பிட்டு இருக்கேன். உதவி செய்ய மாட்டேன். நான் இன்றைக்கு ஐயா இந்த மால்ட்ட கோல் எடுத்து என்ன அவரு பட்சப்பி தானே எடுத்திருக்காரு. எனக்கிட்ட இல்லையா என்னோட சின்ன பொண்ணு தான் இருக்கு. அதால ஒன்றுங்க அவள்கிட்ட சொன்னோன்னே அவள் சொல்றாள் எனக்கு காய் இதான் மகள் இவங்களா மகள் இது அவட 3வது மகள். அவட எந்த மகள் வந்து 6ஆம் பேருக்கு போறாங்க. 6ஆம் பேருக்கு போயிட்டா ஐயா. எங்க உள்ள உணவு கடைக்கு போறாங்க. இங்க இருங்க ஐயா வந்தோடனே இல்லப்பா இல்ல யாரும் அந்த அம்மாவோட யாரோ காய்ச்சி கொண்டு இருக்காங்களே யாரும் தெரியானே. சரியாப்பா உதவி செய்யறோம் வாங்க
அம்மாவுக்கு மட்டும்தான் அந்த நம்பர் தெரியுது. அதுக்கும் அவங்க காய்ச்சி போட்டு டக்குனு அதை அழிக்காங்க. ஒரு 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 வெள்ளி ஆள் தான் ஐயா இந்த நான் கழிச்சிருக்கக்குள்ள குறுக்கொழுந்தவா இந்த குறுக்க வரக்குள்ள கண்டன் எனக்கு 50 வயது தான். நீங்க ஐயான்னு சொல்லாதாங்க, ஐயா அதுங்க சொல்லாதங்கன்றாரு. ஐயான்னு சொல்லாதங்கன்னு சொல்றாரு. அப்ப நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், இல்ல வந்து இங்க வந்து உங்களுக்கு ஒன்று சொல்றேன் கேளுங்க. தயவு செய்து அவன் கதைக்கிறான், அவன் காசு தரான், இவன் காசு தரான்னு சொல்லி நம்பிட்டு இருக்க வேணாம். சரியா? நீங்க வந்து கள்ள வேலை நீங்க செய்யல, நாங்க உங்களுக்கு கொண்டு உதவி செஞ்சனாங்க. அதுல முடிஞ்ச அளவு சரியா நார்மல் தகரத்தையா வேண்டி போட்டு என்ன போட்டு நீங்க சந்தோஷமா நீங்க இருக்கிற வழிய பாருங்க. நீங்க போட்டுட்டு இருங்க, போட்டுட்டுக்குள்ள திரும்பி உதவி கிடைச்சா திரும்பி கலட்டுங்க. தகரம் பழுதா போறது இல்லையே. 6 மாசம் ஒரு வருஷத்துக்குள்ள தகரம் பழுதா போறது இல்லையே. இப்ப நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, நீங்க தான் கேட்டுட்டீங்க வீடியோல 50,000 ரூபாய் காசு வேணும் தகரம் மாத்தாண்டு. அந்த உதவியை நாங்க செஞ்சிருக்கோம். அதுக்குரிய வேலையை நீங்க செய்யணும். அப்படி நீங்க செய்யலன்னு சொன்னா நானே திரும்பி வந்து வீடியோ எடுத்து போடுவேன். சரியா? அம்மா காசு கொடுத்துனாங்க, அம்மாக்கு இப்படி செஞ்சாங்க, அம்மா செய்யல. ஏனண்டா என்ன காரணம் வேண்டாமா, உங்களை ஆக்கள் நம்புறதை விட என்ன நம்புறது ஆக்கள் கூட. இப்ப நான் வந்துட்டு இவங்களுக்கு உண்மையாவே கஷ்டம் சொன்ன உடனே நீங்க வந்து செஞ்சது எனக்கு பெரிய நான் என்னமா சொல்றேன், உங்களுக்கு உண்மையாவே கஷ்டம் என்ற வேர்ட் வந்து இந்த வாயில இருந்து வரணும். நான் சொன்னாதான் உதவி கிடைக்கும். சரி, அதே மாதிரி என்ன நம்பி அவங்க வந்து இந்த 50,000 காசுன்றது உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டமா உழைக்கிறேன்றது. இப்ப வந்து ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கே ஒரு 60, 65, 62 தான் சேலரி. ஒரு மாச சம்பளம். ஒரு 30 நாள் வந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா 60,000 சம்பளம் உழைக்கலாம். அப்ப வெளிநாட்டுல என்னதான் வெளிநாட்டுல இருந்தாலும் அவங்களும் 3 வேலை 4 வேலை செஞ்சு டேக்ஸ் கட்டி கரண்ட் பில் கட்டி வீட்டு வாடகை கட்டி அப்படிதான் அனுப்பணும். சரியா? அப்ப எனக்கு ஒவ்வொரு பேரும் காசு எனக்கு போட்டு சொல்ற கதை இதான். தம்பி உனக்கு நான் காசு போடுறேன்னு சொன்னா நாங்க கோடீஸ்வரன் இல்ல, அந்த அம்மா பாவம் அழுத எங்கட ஒரு குடும்பத்துல ஒரு அம்மா நினைக்கிறோம்னு சொல்லி நினைச்சுதான் காசு போட்டுனாங்கன்றாங்க. என்ன ஒரு சொன்ன பிரச்சனை இல்லையா, கட்டாயம் அந்த அம்மா வருவாங்கன்னு சொல்லி திரும்பி அந்த கதையை தான் காய்ச்சி கொண்டிருக்கீங்க. அவங்க நம்பர் இருக்கா? இல்லையா? எப்படி என்ன நம்பர் இருக்கு தானே உங்கள்கிட்ட இருக்கு? நான் என்னத்தை காய்க்கிறேன்? உங்களோட நம்பர் இருக்கு, நான் பார்த்தேன். இதை இணக்கி போட்டுதான் உங்களுக்கு கோல் எடுக்கணும். நான் சொன்னேன் இணக்கி போட்டு உங்களுக்கு கோல் எடுப்பேன் ஐயாண்டு. உங்களோட நம்பர் இருக்கு. யாரோ ஒரு ஆள் கதைச்சதாமாக்கா. சரியா? இதை இணக்கி தாரன்னு சொன்னதான். யாரு எவருன்னு தெரியாது. 4 பேருக்கு 1.5 மாசத்துக்கிட்ட போயிட்டு நான் வந்து 60,000 காசு கொடுத்து கொடுப்போம் நான் செய்யுங்கன்னு சொல்லி இப்ப நாங்க கொடுத்தக்கூடிய உதவியை செய்யத்தானே வேணும். இப்ப நீங்க வந்து 2-3 நாளையா அவங்க தொடர்பு வச்ச அவங்க தொடர்பு வச்சு போட்டு அந்த பிள்ளையர் அப்பாவுக்கு வருத்தமா கட்டாயம் நாங்க செய்வேன், நான் கட்டாயம் செய்வேன் தான் நான் 2 தடவை. அம்மா ஒரு விஷயம், இப்ப நான் இந்த இடத்த விட்டு போறேன், இன்னொரு ஆள் வருது, உங்களை வீடியோ எடுத்தவர் யாரு, அவரோட போன் நம்பர் எங்கன்னு கேட்டா நீங்க கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? எந்த நம்பர் இருக்கு தானே உங்கள்கிட்ட, அவங்களோட நம்பர் எப்படி இல்லாம இப்போ உங்களுக்கு அது நீங்க வெளியே தந்தையா அதை நான் வெளியே வச்சிருக்கேன். இது போன்ல நான் போன முறையும் வந்து கேட்டேன்ல அவங்க நம்பர் தாங்க நம்பர். அப்ப சரி நீங்க எழுதி வச்சிருக்கலாமே. அது அவ அப்ப நீங்க கேர்லெஸ்ஸா நீங்க அந்த கவலை என்னமா இருக்கு நான் சரி சொல்லு. அவ தரவுமே ஐயா, அவ போன் கதைச்ச உடனே அது அப்படி அழியுது ஐயா. அது அவங்க அழிக்க என்னங்கிறாங்களே ஏரியா அவங்க அழிக்க அது எப்படி அழியும்? அது எனக்கு தெரியாது, நான் போன் விஷயம் எனக்கு தெரியாப்ப. நான் சின்ன ஒரு போன் தான். அது சைனால இருந்து சைபர் கிரைம் டீம் வந்திருக்கான் இப்ப ஸ்ரீலங்காவுக்குள்ள, அவங்க அழிச்சு விடுறாங்களோ ஒரியா. இப்ப நியூஸ்ல எல்லாம் போடுறாங்க சைனால இருந்து. தெரியாப்பா எனக்கு. இல்ல எனக்கு தெரியாப்பா. எனக்கு சின்ன ஒரு போன் தான் இருக்கு. நான் எந்த தூக்குறதையும் இல்ல. வந்தா நான் உங்களோட கதையை விடுங்க. நான் 1 மாசத்துக்கு மேல் வந்து உடனே எல்லாம் தெளிவா கதைச்சு போட்டு அந்த நம்பரை எடுத்து போட்டு எனக்கு கோல் அடிக்கன்னு சொல்லிவிட்டு போனா எனக்கு நிறைய வேலை கிடக்கு. நீங்க கோல் எடுத்து மனை இதுதான் மனை நம்பர் தந்துருந்தீங்கன்னா பிரச்சனையை முடிச்சிருப்பேன். நான் ஸ்ட்ரைட்டா கேட்டிருப்பேன், உதவி செய்ய போறீங்களா இல்லையா, ஏன் அந்த அம்மா அலைக்கழிக்கிறீங்கன்னு கேட்டிருப்பேன். 1 வேர்ட்ல முடியுது. நீங்க வீடியோல வந்து நீங்க கேட்டது வந்து 50,000 ரூபாய் காசு, 10,000 ரூபாய் காசு எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு தந்துருக்கிறாங்க. அதுக்குரிய வேலையை செய்ய இயலாண்டா காசு ரிட்டர்ன் பண்ணுங்க, நாங்க கொண்டு கொடுக்குறோம். என்ன கொடுத்துப்படி வேலையை பாப்போம். நான் செய்வேன் ஐயா, நான் இந்த வேலை செய்வேன். உங்களுக்கு அதாவது இப்ப உங்களுக்கு இந்த 60,000 ரூபாய் காசுக்குள்ள நீங்க ஒரு வேலையும் செய்யல,
நாங்க இதுக்கு நான் பொறுப்பெடுக்கலாமா, நீங்க அந்த காசை ரிட்டர்ன் பண்ணுங்கண்டா, நீங்க தாங்க அந்த அண்ணன் சொல்லிவிடுன்னா அவங்களுக்கு ரிட்டர்ன் போட்டு எப்படியும் உங்களுக்கு இந்த மேய்க்குள்ள நான் அந்த இதை கட்டி முடிப்பேன் ஐயா. ஏண்டா நீங்க தந்த உதவி பெரிய உதவி. இப்ப இப்படித்தானம்மா. நான் 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 ஒன்று சொல்றேன் கேளுங்க, வடியா கேளுங்க. இது வந்து நம்மட வீடு. நம்ம போயிட்டு இப்ப இதுக்கு கை மரம் எல்லாம் நாங்க போயிட்டு கடையில வாங்கிட்டு நிக்கல. காட்டுல அங்கங்க இருந்தேனே பைத்திரன் கொஞ்சம் மரங்களை கிரகங்களை வெட்டி, உங்களுக்கு தெரியும் தானே, மரங்களை கிரகங்களை வெட்டி நம்ம அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி தான் கட்டணும். எல்லாமே போயிட்டு கடையில வாங்கினா 3 லட்சம் 4 லட்சம் ரூபாய்க்கு மேலதான் போகும். கனியா வாரேன் ஐயா, வாங்க ஐயா இருங்க. உடனே அந்த விஷயத்தை முடிப்பாங்களாம். ஐயாட்ட சொல்லு, அந்த ஐயாட்ட கொடுங்க, நான் கலைக்கிறேன் கொடுக்குறேன். ஓ இந்த நம்பரை அவ தருவா ஐயா. யாரு அக்கா? ஓ ஓ இல்ல இல்ல இப்ப அக்கா ஒரு விஷயம் வழியா கேட்டுக்கொள்ளுங்க சரியா. நீங்க யாரு அம்மாக்கு? அம்மா அம்மா எந்த மகள்? மூத்த மகளா? ரைட். இந்த அனலட்சுமி அம்மாட மூத்த மகளா நீங்க? ரைட் ரைட், கொஞ்சம் நிப்பாட்டுங்களா. அப்ப அக்கா நான் சொல்றேன் கொஞ்சம் கேளுங்க. என்னண்டாக்கா நாங்க யூடியூப் சேனல் தானே செய்யறது. அப்ப அந்த வகையில அனலட்சுமி அம்மா எங்களுக்கு கால் பண்ணி உதவி கேட்டது. அப்ப நாங்க முதல் கட்டமா வந்து வீடியோ போட்டு அம்மாக்கு உதவி போட்டோம். அப்ப 50,000 காசு கேட்டிருந்தது சரியா. நாங்க வந்து இவைக்கு 60,000 காசு கையில கொடுத்தது சரியா. கொடுத்து இந்த தகரத்துக்குரிய வேலையெல்லாம் செய்யண்டி. அப்ப நான் முதல் நாள் கொடுக்கக்கூடிய சொன்னான். அப்ப இவ வந்து அந்த விஷயம் தெரியாம சும்மா அந்த என்ன அந்த எழுதின பில்லுகள் அது இதெல்லாம் என்கிட்ட கொண்டு தாரா. ஏன்னா நான் தான் அந்த ஆள் நினைச்சு. அப்ப நான் கேட்டேன் இது என்ன பிரச்சனை இருக்கு, இல்ல இன்னொரு ஆளும் கால் பண்ணி உதவி செய்ய போறோம்னு சொல்ல. அப்ப நான் இவர்கிட்ட சொன்னேன், அவங்க ஒரு 4 நாள் 5 நாளைக்கு உதவி செய்யலன்னு சொன்னா நாங்க தந்த காசுக்குரிய உதவி நீங்க கட்டாயம் செய்யுங்க. அந்த காசை வச்சுட்டு இருக்க வேணாம். உங்களோட வேலையும் ஏன்டப்ப உங்களுக்கு வீடு ஒழுகுது, வீட்டுக்குள்ள இருக்கலான்ட்டு நாங்க உதவி செஞ்சது. அப்ப நீங்க கேர்லெஸ்ஸா இருக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? வீட்டுக்குள்ள இருக்கலாம்ன்ற அதைத்தானாக்கா விடுங்களேன். விட்டு போட்டு வேலையை பாருங்களேன். ஏமாத்துறங்கன்னா விடுங்களேன்க்கா. ஓ சரியா பாத்தீங்களா மகள் சொல்ற மலங்கானே. நாங்க தந்த காசுக்கு நீங்க உங்களோட வேலையை செய்யுங்க சரியாக்கா. நான் வைக்கிறேன்னா அக்கா நீங்க அவங்களோட கதைக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஒருத்தன் உதவி செய்யறான்னா நான் திரும்பியும் சொல்றேன், அவங்க நேரடியா வந்து டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு உடனே போயிடுவாங்க சரியா. இப்ப நான் கூட 60,000 காசு கொடுத்தேன். இப்ப நான் அம்மாட்ட தான் சொல்லிட்டு நிக்கல, அம்மா நாளைக்கு வரேன், நாளைக்கு வரேன், அடுத்த நாள் வரேன், என்ன செய்றீங்க? சரி அப்ப நான் வைக்கிறேனா. சரி நீங்க இது இந்தியோட இந்த கதையை விட்டு போட்டு உதவி கிடைச்சா, அதாவது உங்களோட வாசலுக்கு வந்து யாரும் உதவி செஞ்சால் அதை வாங்கிடுங்க மனசார. அப்படி செய்யலையா அதை விட்டு போட்டு, ஏன்டா இப்ப நிறைய பிரச்சனைகள் நடக்குது சும்மா. இப்ப ஏன்டா நிறைய பேர் சைக்கோ பிடிச்சி அலையிறாங்க சரியா. கால் பண்றேன், உங்களுக்கு வீடு கட்டி தருவோம், அதை செஞ்சு தருவோம்னு போட்டு அதை உங்களை சந்தோஷப்படுத்தி போட்டு அந்த சந்தோஷம் ஒரு போதை மாதிரி சில பேருக்கு. ஓ அந்த காசு ஒருக்கா வாங்கிட்டு வேலையில செய்யுங்களா? எத்தனை நாள்ல முடியுமாக்கா? சரி அக்கா சரி. ஒரு 15 நாளைக்குள்ளயா சரி மேய்க்குள்ள நான் முடிப்பேன் ஐயா சரியா ஐயா. மேய்க்குள்ள முடிக்கணும் எல்லாத்தையும் செய்யணும். 2 நாளே வேலை ஐயா. எந்த சொந்தக்காரன் எல்லாம் வேலை வர மாட்டானு, மினியாரன் சம்பளம் தான் கொடுக்க மாட்டேன். நான் நல்ல சம்பளம் கொடுக்குறேன் ஐயா. வேற ஆக்களை தான் 5-10 ரூபா கூட இருந்தாலும் வேற ஆக்களை தான் பிடிச்சி அடிக்கணும். 2 நாளே வேலை வரும். நான் இதுகளெல்லாம் பிரிக்க மாட்டேன். மேல அவ்வளவு பிரிச்சு போட்டையா, தாரத்தை மட்டும் வாங்கி அடிப்பேன். அடிச்சு போட்டு மிஞ்சினா 4-6 கால் வேணும். அந்த 6 காலுக்கும் கம்பி கட்ட மாதிரி அந்த அந்த வாங்கி வச்சுக்க அவங்க வேலி கிடையாது. அதே மாதிரி வாங்கி காட்டுங்களேன். கம்பி கட்ட இந்த போஸ்டா ஓமையா வேலிக்கு வாங்கி வச்சுக்காகும். இதே மாதிரி ஐயா நான் 6 கட்டை வாங்கி மூளைக்கு மூளை 6 கட்டையும் நான் போடுவேன். 4 மூலையிலும்
ஆறு கால் ஓகே 6 கால் இருக்கு 6 வேணும் ஓ தகரத்தை முதல்ல அடிச்சு போட்டு ஐயா மரம் நிலத்து வேலையை பார்ப்பேன் கீழ் வேலையை பார்ப்பேன் ஓ சரியா ஐயா நான் அதை நம்புங்க நீங்க நான் இப்ப உங்கள்கிட்ட நான் அந்த எனக்கு ஒரு காய்ச்ச காயம் மணி இந்த உடுப்பு அங்க ஆசையா இருக்கு அப்படியெல்லாம் நான் விரும்பல ஐயா சரி எனக்கு அது விளங்குதம்மா நான் ஃபர்ஸ்டா வந்து பார்க்கணும்னு நினைச்சேன் நீங்க காசு செலவழிச்சு போட்டீங்க இல்லம்மா செய்ய நீங்க காசை வச்சிருக்கீங்க உண்மையா அது ஓகே ஆனா எந்த விளக்கம் என்னன்னா உங்களோட வீடு இப்படி இருக்கக்கூடா என்றதை நான் வந்து யோசிச்சுட்டு போன விஷயம் இப்படி இருக்கக்கூடா உங்களோட வீடு சரி இதை வந்து கிளீன் பண்ணுங்க என்றுதான் நான் உங்களுக்கு தான் காசு தந்தேனா ஆனா இது வந்து கிளீன் பண்ணாம இருக்குதான் எனக்கு இப்ப அப்செட் ஆகுது விளங்குதா வளர்ச்சி எங்க ஐயா தகரம் இருந்தா பாருங்க உள்ளுக்குள்ள 5 கிலோ பொலித்தீன் வாங்கி மேலுக்கு போட்டுட்டே மிச்ச பொலித்தீனா வீட்டுக்கு வை ஒரு வீட்டு சஜிக்க அது இங்க வாங்கம்மா அப்படியே வாங்க அப்படியே போங்க இந்த நாயை கொஞ்சம் உள்ளுக்குள்ள புரிஞ்சு அடைங்க அது ஒண்ணு நீ போமா வீட்டோடு அங்க ஓடா நீ போமா ஓடு ஒரு பிரச்சனை இல்லப்பா இந்த வீடை கொஞ்சம் கிளீன் பண்ணுங்கம்மா நான் கிளீன் பண்ணுவேன் ஐயா நான் பார்த்தேன் ஐயா உண்மையா நீங்க பெற்ற உள்ளதான் ஐயா அவங்க தார காசு எடுத்து வீட்டோலாம் உசத்தி போட்டு நம்ம இதுல மிச்ச காசு எடுத்து இத என்னென்ன உதவி செய்யலாம் எல்லாத்தையும் இந்த தகரங்கள் இப்ப நீங்க அவங்கள நம்பி நம்ம ஏமாந்து போதும் தானே விட்டு போட்டு உங்களை வேலையை செய்யுங்க அதுக்கு பிறகு அவங்க உண்மையா வந்தாலும் சரி வேற யாரும் வந்து செஞ்சாலும் சரி செய்யுங்க முதல் என்னடா 1.5 மாசம் அம்மா பெரிய காசும் இல்ல அது உங்களோட வேற விளக்கம் கேட்டவங்களா இல்ல அவவோட அங்க ஐயா கதைக்கிறேன் என்னோட கதைக்கிறல ஐயா யாரோட கதைக்கிற மகளோட உங்களோட போன் கழிச்சாவே அவவோட அங்க கழிக்கிறேன் அது சரி வராது அதான் சரியம்மா அப்ப நாங்க இந்த விஷயத்த ஒருக்கா பார்த்துட்டு போவோம் வந்து நாங்க ஒரு 15 நாள் போடுங்க ஐயா மேய்க்குள்ள நான் செஞ்சிடுவேன் எப்படியும் 22ஆம் தேதி எங்கட கோயில் அது நான் கோயிலுக்கு அங்கிஞ்சு போறலையா நீங்க நம்பல நாங்க சித்திரை வருஷம் வருது தைப்பொங்கல் வருது கோயிலுக்கும் போறல ஐயா ஒன்ட்டுக்கும் போறல ஆக்குனா தின்னுல அடி கிடக்குற சரி நாங்க போயிட்டு வரோம் சரி அதுக்காக வந்து நாங்க சரி கோச்சிக்குள்ளாங்க இல்ல ஐயா கோயில் என்ன நான் இப்ப உதவி செஞ்சாம நான் யாரா இருந்தாலும் போயிட்டு பாக்குற வளமை அது சரி ஐயா நான் சொன்னேன் தானே ஐயா இவங்க தாரத்தையும் வாங்கி நம்ம எல்லாத்தையும் கட்டி கொஞ்சம் உசத்தி எடுத்தா கொஞ்சம் ஆக்கள் பாக்குறதுக்கு உள்ளபடி வரைக்கும் நானும் உள்ளோம் இந்த தங்கச்சி வரதக்கார தங்கச்சி உள்ளோம் வரதக்கார தங்கச்சி இஞ்சி எடுத்துடுவேன் அங்க ஒரு ஓட்ட வீடு சத்தான் இஞ்சி எடுத்துடுவேன் அந்த இதுக்காகத்தான் ஐயா நான் வச்சிருக்கேன் நான் அதே மாதிரி செய்வேன் ஐயா எப்படி இந்த 5ஆம் மாதம் முடியறதுக்கு இடையில 5 6 7 14 இல்லையா 20 இல்லையா இந்த தொங்கல் அந்த தொங்கல் மட்டும் 22,000 ஓ 22,000 இந்த தகரம் எவ்வளோடா பைத்திரன் சொன்னோன்னு 1010 ரூபா தான் முடியும் இது எனக்கு வந்துமா இந்த ஓலமட்ட இதெல்லாம் சரி வராது ஒண்ணும் ஜெயமா இதெல்லாம் எடுத்து கொஞ்சம் கிளீன் பண்ணி விடுங்க சரியா அம்மா துப்புரவா இருங்க நீங்க துப்புரவா இருந்தாதான் உங்களுக்கு நாளைக்கு வருத்தம் முடியாது இப்ப என்ன வருத்தமா உங்களுக்கு என்ன ஐயா அஸ்மா வந்து ஐயா இந்த கோழி வளர்த்த ஐயா இந்த கஷ்டத்தை நான் கோழி வளர்த்தேன் கோழி சரி வராது இந்த கோழிக்கு காலமே 2 குளிசை 5 அது குளிசை போட்டு ஐயா போட்டு 7ஆவது தாங்க எடுத்த படுக்கையில முசரு அங்க ஓடணும் ஐயா சரி போயிட்டு வரேன் இருங்க நான் உங்களுக்கு போயிட்டு வரேன் பாய் வாய்